ஹாப்பி நியூ இயர். நம்ம எல்லாரும் பத்திரமா ஆரோக்கியமா 2026 வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். ஆண்டவருடைய பெரிய கிருபை இது. அதுக்காக முதல்ல அவருக்கு மனசார நன்றி சொல்வோம். நம்ம வாழ்க்கையில பல புது வருஷங்கள் வருது போகுது. நாம எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா நாம சிந்திச்சு செயல்பட வேண்டிய தருணத்துல இருக்கிறோம். சரி, போனது போகட்டும். இந்த வருஷமாவது நாம முன்னேற்ற பாதையில காலை எடுத்து வைப்போம். நாம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்தார் நமக்கு பணம், பொருள், பதவி, புகழ் இருந்தா நாம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதா சொல்றாங்க. இல்லைங்க, இது தப்பு. நாம நற்குணங்களோட பரிசுத்தமா வாழணும். நாம வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பரலோகத்துக்கு ஏறும் படிகள் போல இருக்கணும். இந்த வருஷத்து முதல் நாள்ல உங்களை நீங்களே அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத குணம் எது? நீங்க மாற்ற ஆசைப்படுற ஆனா மாற்ற கஷ்டப்படுற குணம் எது? கோபம், பொறாமை, பெருமை, பேராசை, தாழ்வு மனப்பான்மை, புறம் பேசுதல், குறை சொல்லுதல், இப்படி எது வேணும்னாலும் இருக்கலாம். இந்த குணத்தை விட்டொழிக்கணும்னு மனசார நினையுங்க. நம்முடைய சொந்த முயற்சியால முடியாது. கடவுள்கிட்ட கேளுங்க. இந்த குணத்தை மாற்றும்னு நீங்க அவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்கும்போது அவர் நிச்சயமா மாற்றுவாரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் மனசை திறந்து அவர் செயல்பட அவரை அனுமதிக்க வேண்டியதுதான். நம்ம வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த கெட்ட குணத்தை நாம காமிச்சிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு ராத்திரியும் சோதனைக்குள்ள விழாம இருந்ததுக்காக நன்றி சொல்வோம். அப்படியே விழுந்தாலும் அதுக்காக மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் சரியான பாதையில நடக்க ஆண்டவருடைய உதவியை நாடுவோம். உடற்பயிற்சி மாதிரி இது ஆன்மீக பயிற்சி. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இந்த வருஷம் உங்க ஆன்மீக பாதையில ஒரு ஸ்பெஷல் வருஷமா இருக்கட்டும்.